தேவன் தருகிற தெய்வீக உறவு யார்? நண்பா, நான் ஒரு நல்ல கார் வாங்கிட்டேன், நல்ல ஒரு வீடு வாங்கிட்டேன், ஒரு இடத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நீங்க சொல்றீங்கன்னு வைங்க, ஃப்ரெண்டு கிட்டயோ உடன் பிறந்தவங்க கிட்டயோ அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்கிட்டயோ உங்க ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது, உங்க சத்தத்தை கேட்கும் பொழுது, நீங்க சந்தோஷப்பட்டு சொல்லும் பொழுது, அவர்களும் சந்தோஷப்பட்டால், உள்ளம் துள்ளி குதித்தால், மகிழ்ச்சியா இருந்தால், அவர்கள் தேவன் தந்த தெய்வீக உறவு. அல்லது நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டதை கேட்டு முகம் வேறுபட்டால், முகம் மாறுபட்டால், வயிறு எரிந்தால், அமைதியா இருந்தால், அவர்கள் தேவன் தந்த உறவல்ல, அவர்களை விட்டு நீங்கள் விலகித்தானாக வேண்டும். தெய்வீக உறவு என்பது பொறாமப்படாது. தெய்வீக உறவு என்பது உங்க மேல் புறங்கூறாது, உங்களை ஒரு மகாறு துட்சணமா பார்க்காது, கடுகடுன்னு மூஞ்ச வைக்காது. நீங்க சந்தோஷப்பட்டா அதுவும் கூட சந்தோஷப்படும், நீங்கள் அழுதால் உங்களோடு சேர்ந்து அழுவோம். அதான் டிவைன் கனெக்ஷன், அதான் தெய்வீக உறவு. அப்படிப்பட்ட தெய்வீக உறவை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராக. லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 41வது வசனம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. போதும், நன்றாய் கவனியுங்கள். இன்றைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு தேவன் தருகிற தெய்வீக உறவு யார்? தேவன் தருகிற தெய்வீக உறவு யார் என்ற தலைப்பின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட உறவாட, நம்மை தட்டி எழுப்ப, வசனத்தின் தெளிவுக்குள்ளே நம்மை அழைத்து செல்ல அவர் விரும்புகிறார். தேவன் தருகிற தெய்வீக உறவு. இந்த உலகத்தில் அநேக உறவுகள் உண்டு. உடன் பிறந்த உறவுகள், அல்லது கல்லூரியில் படிக்கிற, வேலை செய்கிற நிமித்தம் ஏற்படுகிற உறவுகள், அல்லது வீட்டின் அருகாமல் இருக்கிற உறவுகள் என்று அநேக உறவுகள் நம்மை சுற்றிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உறவில்லாத மனுஷன் உலகத்தில் இருப்பது மிகவும் கடினம். எல்லா மனிதனும் ஏதோ ஒரு உறவுக்குள்ளே தன்னை அல்லது தன்னுடைய வாழ்க்கையை சுரண்டி கொண்டு தான் இருக்கிறான் என்பது மறுக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரு காரியம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இப்படி எல்லா உறவுகளும் நம்மை சுற்றி இருந்தாலும் கூட எந்த உறவை தேவன் அனுமதிக்கிறார், அல்லது எந்த உறவை தேவன் விரும்புகிறார், அல்லது எது தேவன் தருகிற உறவு, அல்லது தேவன் தருகிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு எது என்கிறதை உங்களுக்கு தெளிவாய் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். நாம் வாசித்த இந்த வேத பகுதி நமக்கு தெரியும். தேவ தூதன் மரியாளை பார்த்து, மரியாளே, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். லூக்கா 1:31. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை மரியாள் பெற்றுக் கொள்கிறாள். இந்த மரியாளுக்கு ஒரு மிகப்பெரிய பயம். ஐயோ, எனக்காய் இன்னும் என் நிச்சயிக்கப்பட்ட என் கணவனோடு அல்லது புருஷனோடு அல்லது நியமிக்கப்பட்ட மனுஷனோடு இன்னும் எனக்கு திருமணம் நடைபெறவில்லை, அதற்குள்ளே ஒரு குமாரனா என்ற ஒரு பயம் உண்டான பொழுது மீண்டுமாய் தேவ தூதர்கள் பேசுகிறார்கள். உன்னுடைய சொந்தக்கார பெண், உன்னுடைய உறவு முறை எலிசபெத் இந்த முதிர்ந்த வயதிலையும் அவள் 6 மாதம் கர்ப்பமாயிருக்கிறாள் என்ற ஒரு வார்த்தையும் ஆண்டவர் அங்கே பதிக்கிறார். இதை குறித்தும் கலங்காதே,
தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னுடைய சொந்தக்கார பெண்மணியே எலிசபெத் 6 மாதம் கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறாள். மலடி என்று சொல்லப்பட்ட, குழந்தையே பெற முடியாது என்று சொல்லப்பட்ட அவளுக்கு அது சாத்தியமானால் உனக்கும் அவைகள் சாத்தியம் என்று ஆண்டவர் உத்வேகப்படுத்துகிறார். இப்போ இந்த மரியாள் புறப்பட்டு தன்னுடைய சொந்தக்கார பெண்மணியை எலிசபெத்தை பார்ப்பதற்காக புறப்பட்டு போகிறாள். நல்லா கவனிங்க. புறப்பட்டு போய் எலிசபெத்தை பார்த்து விட்டாள். பார்த்த உடனேயே மரியாள் செய்த முதல் வார்த்தை அல்லது முதல் காரியம் என்ன? எலிசபெத்தை என்ன பண்ற? வாழ்த்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இவள் வாழ்த்தின உடனேயே வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுச்சு? துள்ளிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நல்லா கவனிங்க. மரியாள் எலிசபெத்தை பார்த்து வாழ்த்தின உடனேயே வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிச்சு. நான் இப்படி சொல்றேன், மரியாளுடைய சத்தத்தை கேட்ட உடனேயே பிள்ளை உள்ளே சந்தோஷப்பட்டு துள்ளிச்சு என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. நீ நான் சொல்றேன், the divine connection, தெய்வீக உறவு உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுடைய நட்பு வட்டாரங்களோ உங்க உறவுகளோ அவைகளை உங்கள் சத்தத்தை கேட்கும் பொழுது இருதயத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப தெளிவா சொல்ற, நல்லா கவனிங்க. இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஆன்டி அப்படின்னு கூப்பிடுறீங்க, மாமான்னு கூப்பிடுறீங்க, வந்துட்டான்டா அப்படின்னு நினைக்க கூடாது. புரியுதா? நீங்க போய் ஒரு நட்பு வட்டாரத்தை பார்த்து மச்சான் நண்பா அப்படின்னு கூப்பிடும் போது உங்க சத்தத்தை கேட்ட உடனே மை ஃப்ரெண்ட் ஹஸ் கம் என்று சொல்ல வேண்டுமே தவிர வந்துட்டான்டா என்று சொன்னால் அவர்கள் தேவன் தந்த உறவு அல்ல. இன்னும் இப்படி மேல சொல்றேன், நண்பா நான் ஒரு நல்ல கார் வாங்கிட்டேன், நல்ல ஒரு வீடு வாங்கிட்டேன், ஒரு இடத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நீங்க சொல்றீங்கன்னு வைங்க, ஃப்ரெண்டு கிட்டயோ உடன் பிறந்தவங்க கிட்டயோ அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்கிட்டயோ உங்க ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது உங்க சத்தத்தை கேட்கும் பொழுது நீங்க சந்தோஷப்பட்டு சொல்லும் பொழுது அவர்களும் சந்தோஷப்பட்டால், உள்ளம் துள்ளி குதித்தால், மகிழ்ச்சியா இருந்தால் அவர்கள் தேவன் தந்த தெய்வீக உறவு. அல்லது நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டதை கேட்டு முகம் வேறுபட்டால், முகம் மாறுபட்டால், வயிறு எரிந்தால், அமைதியா இருந்தால் அவர்கள் தேவன் தந்த உறவல்ல. அவர்களை விட்டு நீங்கள் விலகித்தானாக வேண்டும். ஹலோ லிசன். உங்களுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, நீங்க சொல்லுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது அவர்கள் உள்ளம் துள்ள வேண்டும். அமைதி காத்தாலோ அல்லது முகத்தை வேறு மாதிரி மாற்றினாலோ உங்களுக்கு தெரியும் அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட உறவு அல்ல. அவர்கள் உங்களுக்கு பாதாளமான குழியை வெட்டுகிறார்கள். உடனடியாக விலகி ஓடுங்கள். ஆசீர்வாதத்திற்கு அவர் தடையா இருக்கலாம். மரியாள் எலிசபெத்துடைய சத்தத்தை கேட்ட உடனேயே உள்ள இருக்கிற பிள்ளை துள்ளிற்று. உங்க சத்தம் கேட்டா உங்க நட்பு வட்டாரம் துள்ளணும், உங்களுடைய உறவு துள்ளணும், உங்க உறவு சந்தோஷப்படணும். சந்தோஷப்படலையா, ஐ காட் எ ப்ரமோஷன் சொல்லும் போது முகம் வேறுபடுதா, ஒரு கும்பிடு போட்டு விலகுங்க. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நல்லது, உங்க உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அது டிவைன் கனெக்ஷன் இல்ல. இன்னும் ஒரு உதாரணத்தை காமிக்கிற ரொம்ப அழகா இருக்கும். நம்ம நேசிக்கிறவங்க எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்? ஒரு ப்ரமோஷன் வந்துச்சுன்னு சொல்லும் போதோ, ஒரு புது வேலை கிடைச்சிச்சு, இல்ல எனக்கு திருமணம் நிச்சயமா, ஏதோ ஒன்று சம்திங் நீங்க சொல்லும் பொழுது
அவங்க அதுல இணைஞ்சு வாவ் வண்டர்ஃபுல் நைஸ் அவங்க அந்த 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 துள்ளல் அந்த சந்தோஷத்தை கூட ஷேர் பண்றாங்களான்றதை நீங்க பார்க்கணும். முகம் நல்லா தான் பேசுவாங்க, நல்லா கவனிங்க. கூட இருக்கிறவங்க எப்பவுமே நல்லா தான் பேசுவாங்க, நல்லா தான் பேசுவாங்க. எடுத்ததுமே நம்ம மூஞ்சி அப்படி ஊன்னு காமிக்க மாட்டான், நல்லா தான் பேசுவான், சிரிப்பான், நல்லா இருப்பான், டீ சாப்பிடுவாங்க, வருவாங்க, ஏன் கார் வாங்குறதுக்கு கூட கூட நிற்பான், ஏன் பைக் வாங்க கூட நிற்பான். ஆனா you have to analyze. நீங்க அதை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இவன் வயிற்று எரிச்சல் படுறானா உண்மையாகவே நான் இந்த வீடு வாங்கினதுனால இந்த ப்ரொமோஷன் வாங்கினதுல சந்தோஷப்படுறானான்றத கொஞ்சம் அப்படி அனலைஸ் பண்ணி பாருங்க. அது தேவன் தந்த உறவா இல்லை நீங்களா ஏற்படுத்தி கொண்ட உறவா என்பதை நீங்க பார்த்துக்கலாம். தெய்வீக உறவு என்பது பொறாமப்படாது. தெய்வீக உறவு என்பது உங்க மேல் புறங்கூறாது, உங்களை ஒரு மாறு துட்சணமா பார்க்காது, கடுகடுன்னு மூஞ்ச வைக்காது. நீங்க சந்தோஷப்பட்டா அதுவும் கூட சந்தோஷப்படும், நீங்கள் அழுதால் உங்களோடு சேர்ந்து அழுவோம். அதான் டிவைன் கனெக்ஷன், அதான் தெய்வீக உறவு. அப்படிப்பட்ட தெய்வீக உறவை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உறவு எனக்கு கிடைக்கல பிரதர், அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இதுவரையும் நான் பார்க்கல அப்படி நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லிக்கொண்டு யோசித்துக் கொண்டிருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உனக்கென்று ஒரு தெய்வீக கனெக்ஷனை, ஒரு தெய்வீக உறவை நான் ஏற்படுத்துவேன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு மனுஷனை காட்டுறேன், இந்த குவாலிட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்ல, நீங்க பேசுற ஆளோடு இல்லைன்னா நான் விளக்கி காட்டும் போது உங்களுக்கு தெரியும். இந்த 5 குறிப்புல உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல இல்லை அப்படின்னா, சார் மிகப்பெரிய ஆட்ட பாம்பை பக்கத்திலே வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவர். சரி, நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு கதாபாத்திரம் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய ஜோனத்தானோடும் தன்னுடைய ஊழியக்காரன் எல்லோரோடும் பேசினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்போ இங்க ஒரு அருமையான டிவைன் கனெக்ஷனை தான் காட்ட போறேன். யார் தெரியுமா? யோனத்தான், தாவீது. இவங்க 2 பேரும் டிவைன் கனெக்ஷன், தெய்வீக உறவு. சில பேர் ஆவிக்குரிய பிள்ளைகள் இப்படி பேசிக் கொள்வார்கள், அப்பா என்னப்பா ஜோனத்தான் தாவீதை போல இருக்கிறீங்க அப்படின்னுவாங்க. அது உலகத்துல சொல்லுவாங்க, நகையும் சதியுமா இருக்கிறீங்க, அப்படியே உங்களுக்கு பிரிக்க முடியாது, எப்ப பார்த்தாலும் ஒன்னா இருக்கிறீங்க, ஒன்னா போறீங்க, ஒன்னா பேசுறீங்க, அப்படியே அப்படின்னுவாங்க. உலகத்தான் சொல்றது நகையும் சதை. ஆவிக்குரியவர்கள் டக்குன்னு வார்த்தை அப்படி டபக்குன்னு சொல்றதுன்னா, அது நீங்க தாவீது யோனத்தானை போல என்ன பண்றீங்க, பயங்கரம் அப்படியே இருக்கிறீங்களேப்பா, அப்படியே ஆத்மா. ஏன்னா அவர்கள் ஆத்மா கனெக்ஷன். ஆமென். சோல்மேட். எத்தனை பேர் இங்க தான் இருக்கிறீங்க? சரி, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. தாவீதை கொன்று போடும்படியாக சவுல் தன்னுடைய குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரரும் எல்லாரோடும் பேசினான். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுல் தாவீதை என்ன பண்ணிடணும், போட்டு தள்ளிடணும், கொலை பண்ணிடணும்னு பேசுறாரு. கமிட்டி நடக்குது. இப்போ there was a committee meeting. அதுல யார் அந்த மெயின் போஸ்டிங்ல இருக்கிறதுனா யார் இருக்கிறது? யோனத்தான் என்ன பண்றாரு அந்த போஸ்டிங்ல. ஏன்னா ராஜாவுடைய பிள்ளை, இப்ப எப்படி ஸ்டாலினுடைய பிள்ளை, அடுத்தது உதயநிதி இப்ப துணை முதல்வர் ஆக்குறாங்க, அதுக்கப்புறம் இன்பநிதி வராரு முதலமைச்சரா, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவர் பிறக்காத குழந்தைக்கு பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்த முதலமைச்சர். இப்ப அது மாதிரி என்ன பண்ண, ஒவ்வொரு அவங்க எல்லாம் எதுல இருக்கிறாங்கன்னா ஒரு கமிட்டியில இருக்கிறாங்க. இப்ப இங்க எப்படி அப்படின்னா, சவுலுக்கு அப்புறம் யார் இருக்கிறது இப்ப மெயினா போஸ்டிங்ல? யோனத்தான் அங்க அந்த கமிட்டியில இருக்கிறார், கமிட்டி மெம்பர். ரெண்டாவது அந்த ஊழியக்காரங்க அவங்களும் என்ன பண்றாங்க, கமிட்டி தலைவர்கள், சும்மா எல்லாம் கிடையாது. தேர் பிக்கெஸ்ட் போஸ்டிங்ல ராணுவ தலைவர்கள், சவுலுக்கு தலைவர்கள், ரைட் லெப்ட் சைடு சென்டர் பேக் எல்லாமே என்ன பண்றாங்க, கமிட்டியில
மிகப்பெரிய ஒரு 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 பேச்சுவார்த்தை நடக்குது காரசாரமா. என்ன நடக்குதுன்னா, தாவீதை போட்டு தள்ளணும். எப்படி பயங்கரமான பேச்சுவார்த்தை. தாவீது இருக்கக்கூடாது, அவனை போட்டுடலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அப்படியே அவங்க அப்பா பிள்ளையை கூப்பிட்டு வந்து பேசுறாரு. நல்ல வசனம் சொல்லுது பாருங்க. நான் முதல் குறிப்பு எப்படி சொல்றேன், 2ஆம் வசனத்துல, சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீது மேல் மிகவும் பிரியமா இருந்தான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க எப்பா முக்கியமான கமிட்டி மெம்பரு, ராஜாவுடைய பிள்ளை, ஆனா சத்ரு. யாருக்கு சத்ரு? சவுலுக்கு சத்ரு. ஆனா லவ் யாரு மேல? தாவீது மேல. தட் இஸ் தி டிவைன் கனெக்ஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லவ் பண்றாரு. இப்ப முதல் குறிப்பு நான் சொல்றேன், பிரியமா இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து. போதும். முதல் குறிப்பு இங்க நான் நிப்பாட்டுறேன். முதல் குறிப்பு என்ன தெரியுமா? ராஜ்யத்தின் ரகசியத்தை தன் சிநேகிதனுக்காக வெளிப்படுத்தினான். ராஜ்யத்தின் ரகசியத்தை டிக்ளரேஷன் பண்றாரு. தெய்வீக நட்பு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிவிலாம் பார்த்துருப்பீங்க, நியூஸ் எல்லாம். யாராவது எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்க அந்த அறிக்கை, அந்த இது எடுப்பாங்க. ஆளுநர் சொல்ல சொல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் என்னது அது என்ன சொல்லுவாங்க, உறுதிமொழி எடுத்து அந்த வார்த்தை என்ன பண்ணுவாங்க, ரகசிய பிரமாணம். ரகசிய பிரமாணம். என்ன பண்ணுவாங்க, நாங்கள் இதை சொல்ல மாட்டோம், நாங்கள் உறுதியாக நிற்போம், நாங்கள் காப்போம், நாங்கள் பண்ணுவோன்னு. அப்படிதான் எடுத்தாரு யோனத்தானோ. நாங்கள் ராஜ்யத்தின் ரகசியத்தை இங்கே பேசுறத வெளியே ஒருத்தவனுக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம்னு எடுத்துட்டு டைரக்டா போயிட்டு, தாவீது நாளைக்கு வந்துடாதடா, வந்துடாதடா, இங்க உன்னை போடுறதுக்கு பிளான் பண்றானுங்கடா அப்படின்னு முதல்ல சொல்லக்கூடாத ரகசியத்தை தெய்வீக உறவு தேடி போய் சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த டிவைன் கனெக்ஷன். ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக உறவு இருக்குமானால் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாது, அது 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 அடக்க முடியாது, அது வெளிப்படுத்தியே தீரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிக்கணும். இன்னும் நான் கொஞ்சம் மேல போய் சொல்றேன். இந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா, சார் ஹலோ லிசன், தெய்வீக உறவை நான் பேசிட்டு இருக்கிறேன். சவுல் பையன்னா யாரு? ஜோனத்தான். ஜோனத்தான் தாவீது கிட்ட போயிட்டு நீ வராத அப்படின்னு இந்த ரகசியத்தை, நாங்க பேசுற ரகசியத்தை அவன் போய் சொல்லி இருந்தத ஒருவேளை சவுல் கேட்டிருந்தா, நான் சொல்றேன், there is no chance. அவன் உயிராயிருப்பதற்கு பிள்ளையே இருந்தாலும் ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளியே சொன்னதுனால அவன் தலை வாங்கப்பட்டே தீரும். ஆனா தெய்வீக நட்பு எப்படி தெரியுமா? உயிரை பொருட்படுத்தவே பொருத்தாது. நண்பனை வாழ வைப்பதற்கு, என்னை நம்பி வந்தவனை வாழ வைப்பதற்கு உயிரே போனாலும் பரவாயில்லை, அவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற துணிச்சலுக்குள்ளே, அந்த தைரியத்துக்குள்ளே, வைராக்கியத்துக்குள்ளே புறப்பட்டு செல்லும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதான் டிவைன் கனெக்ஷன். ஹல்லேலூயா. உயிரை பார்க்காத கனெக்ஷன். இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம், டிவைன் கனெக்ஷன். பரலோகத்தின் மகிமையை விட்டு இறங்கி உயிரை பொருட்படுத்தாமல் நம்மோடு நட்பு வச்சாரு, உறவு வச்சாரு. அதான் டிவைன் கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் தான் இந்த உலகத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உயிரை பொருட்படுத்தாத யோனத்தான் ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினான். என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார் என்று என்ன பண்ணாரா? எச்சரிக்கையாயிருந்து, நீர் எச்சரிக்கையாயிருந்து அப்படின்றார். இப்ப நல்லா கவனிங்க. இரண்டாவது காரியம், ஒரு சரியான ஒரு உறவு, தெய்வீக உறவு இருக்கும்னா, உங்களுக்கு ஆபத்து வந்தா அவங்க எச்சரிப்பாங்க. இப்ப ஒரு நீங்க நடந்து வரீங்க, போன் பேசிக்கினே, பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி,
ஆமா ஆமா அப்படியே பராக்கா பார்த்துச்சு. சில பேர் அப்படிதான் ரோடு கிராஸ் பண்ணும் போது லெஃப்ட் ரைட் பார்க்கறதே இல்லை, ஒன்லி ஸ்ட்ரைட்டு தான். உன் கண்கள் நேராய் நோக்கடுவதுன்னு வசனம் சொன்னது மாதிரி நேரா இருக்கும். லைட்ல ஏன் வரான் லெஃப்ட்ல வரான்னு தெரியாது. அப்புறம் இடுப்பு உடஞ்சி வீட்டில் உட்காரத்துக்கு அப்படியே அப்படியே பார்த்துனே போறது. சில பேர் ஒன் சைடு பார்ப்பான், டபுள் சைடு பார்க்க மாட்டான். எப்படி நமக்கு ஏதாவது ஒரு சுடிதார் அப்படி டயர் கிட்ட போச்சுன்னா வண்டியை வேகமா ஓட்டி சார் ஆபத்து சார். சார் ஒரு இதுல பஞ்சர் வண்டியில இது இல்லைன்னா உடனே என்ன பண்றோம், காத்து இல்லைன்னா சொல்றோம், குழந்தை தூங்கினே அப்படி ஆடின்னு வருதுன்னா பாத்துங்கன்னு சொல்றோம். ஆனா உங்க நட்பு வட்டாரம் எப்படின்னு பாத்துங்க. ஒரு பள்ளம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நடந்து வரீங்க, விட்டோம் 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 கிட்ட வந்துட்டான், ஐயோ காலை வச்சா ஒரே சிரிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறானா அவன் டேஞ்சரஸ். அவன் மிகப்பெரிய பாம், அவன் மிகப்பெரிய ஆட்டோ பாம்னு நினைக்கிறேன். ஆமே, அப்படிப்பட்ட ஆள்லாம் கூடாது. ஒரு ஆபத்து வருது, இல்ல நீ ஒரு லோன் எடுக்க போறீங்க, அவனுக்கு தெரியும் அந்த லோன் எடுத்தனா நீ மாட்டிப்பன்னு தெரியும். ஏன்னா அவன் மாட்டி ஏமாந்துருப்பான். இப்ப இவனுக்கு என்ன தெரியுமா, நான் ஏமாந்தேன்ல நீங்க ஏமாறு, நான் விழுந்தல நீங்க விழணும் அப்படின்னு சொன்னானா, தயவு செய்து எந்த வேகத்துக்கு உங்களால ஓட முடியுமோ, ஓட்டப்பந்தயம் வச்சா ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓடிடுங்க. நான் வைத்து வரல துடிச்சல, நல்லா துடிக்கிட்டேன் நல்லா துடிக்கிட்டேன். அந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த மாத்திரை போட்டா சரியாகும். நான் சொல்ல மாட்டேன், துடிக்கணும் அவளுக்கு வேணும். எப்படி அது போல எங்கேயாவது யாராவது நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இடத்துல, அவன் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிருப்பான், சொல்லவே மாட்டான். பண்ணிட்டோம் லாஸ் ஆகட்டும், அப்பதான் அடங்குவான், அப்பதான் தெரியும். இப்படிப்பட்ட உறவு இருக்கிறது. வெயிர் எறிகிறது, நம்ம விழுகையை பார்த்து சிரிக்கிற கூடிய ஆட்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் நம்மளை சுத்தி ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பேர்ல உறவுன்ற பேர்ல இருக்கிறான். ஹலோ, பிடி உஷா ரேஞ்சில் நீங்க ஓடணும்னு கர்த்தர் சொல்றாரு. அவனை விட்டு ஓடு, பாம்பு வெடிக்கிறதுக்குள்ள ஓடு, நீ செதறி சின்ன பின்னம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓடு. அவன் தேவன் கொடுத்த உறவு அல்ல, அது டிவைன் கனெக்ஷன் இல்ல. அவங்க விட்டு ஓடினாலும் உன் ஆத்மாவுக்கும் பலன், உன்னுடைய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்புன்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த யோனத்தான் முதல் சொல்றான், எச்சரிக்கிறான், be careful, dangerous. ஈபில பாத்தீங்கன்னா எலும்பு கூட வரைஞ்சு வச்சிருப்பான். கை ஏதோ ஒரு மாதிரி எலும்பு கூட போட்டு 2 எலும்பை வச்சு டேஞ்சர் அப்படி டேஞ்சர் போட்டிருப்பான். டே டிஏ போட்டு நல்லா பெருசா போட்டு வச்சிருப்பான். தொட்ட நீ கெட்ட. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, டேஞ்சரான ஆட்கள் உங்க ஆசீர்வாத தடையா, உங்க நட்பு வட்டாரத்துல, உங்க உறவு முறையில, உன் சொந்தக்கார ரூபத்துல உன் ஆசீர்வாத தடையா ஒரு சிலர் இருக்கிறாங்க. தயவு செய்து அவங்களை விட்டு நீ விலகி போ, அவர்கள் ஆபத்தானவர்கள். ஒரு உண்மையான நட்புனா எச்சரிக்கணும், நீ விழுந்துடக்கூடாதுன்னு உன் மேல அக்கறைப்படணும், உனக்கு எதுவுமே நடந்துவிடக் கூடாது என்பதில் அவள் கரிசனையா இருக்கணும். யோனத்தான் தாவீது மேல அப்படிப்பட்ட கரிசனை உள்ளவனா இருந்தான். அதனாலதான் எச்சரிப்பு கொடுத்தான். எச்சரித்தான். விளையாட்ட நினைக்காத தாவீது, விளையாட்டுக்கு எங்க அப்பா பேசல, மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறாரு. இந்த கோபம் ஏன் தெரியுமா வந்துச்சு, அதை சொல்றேன். கோலியாத்தை போட்டு தள்ளுறாரா தாவீது, சும்மா இருந்த ஆட்கள் என்ன பண்ண, சீண்டி விட்டானுங்க. சவுல் கொண்டது தாவீது கொண்டது அன்னைக்கு புடிச்சது பிசாசு. சார், ஒருத்தவனை புகழணும்னா இன்னொருத்தனுக்கு வெயிட் எடுத்துனா அது சூப்பரா, இவர் ஒர்க்கிங் சோ ஸ்பீட். 10 வருஷம் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு செய்ய தெரியாத வேலை 4 மாசம் வந்தது செய்யும். ஆனா அங்க பார்த்தா என்ன பண்ணும், அப்படியே பயங்கரமா என்ன பண்ணுவாங்க, எதையாவது ஒரு பொறாமையா ஏதாவது என்ன பண்ணுவாங்க, அப்படியே என்ன பண்ணுவாங்க, யாராவது பேசுன உடனே சூப்பரா பண்றாங்க இப்ப வந்து வரா அப்படின்னு உடனே 10 வருஷமா ஒர்க் பண்றது எப்படி இருக்கும், பரவாயில்ல என்னை விட சூப்பரா செய்யறன்னு நினைப்பாங்களா? இன்னைக்கு வந்தவ செய்யறானா அவளை வளர விடலாமா, அம்மில வச்சு அரைக்கலாமா, உலக்கையில வச்சு குத்தலாமா? எப்படி அம்மில வச்சு அரைக்கலாமா, உலக்கையில வச்சு குத்தலாமா? எப்படின்னு பிளானே நடக்கும். அதுக்கு 4 பேர் கமிட்டியில போட்டுருவாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? அங்க டேஞ்சரா அதான்
சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. நான் பாருங்க, புடிச்சு பிசாசு அணையில இருந்து புடிச்சு ஆட்டுது சவுலை கொல்றதுக்கு. ஆனா யோனத்தானுக்கு அப்படி இல்லை. 16 இல்ல, 26,000 எப்படிப்பட்ட புகழ்ச்சி வந்தாலும் I will stand with my David. This is the divine connection. பொறாமைப்படாமல் இருக்கிறான் பத்தியா, அவன் தான் கொடுக்கிற தெய்வீக உறவில். வெளியே வந்துட, சபையா இருக்கட்டும் உறவா இருக்கட்டும், கேன்சல் பண்ணிட்டு வெளியே வா. முதல்ல ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தினான், 2வது எச்சரிப்பு கொடுக்கிறான், 3வது கவுன்சிலிங். எச்சரிப்பு மட்டும் கொடுக்கிறவன் தெய்வீக உறவா இருக்க முடியாது. அதை காட்டிலும் ஒரு மேல போய் இஸ் டைரக்டிங் அவனை சரியா. நீ என்ன சொல்றாரு, ஏய் கொலை பண்ணா வராண்டாங்க அப்பா ஓடு ஓடுன்னு மட்டும் சொல்ல, நீ மறைவான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோ. எப்படி ஒரு தெய்வீக உறவு என்றால் உங்களை சரியான பாதையிலே நடத்துவதற்கு அவர்கள் சரியான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இத பண்ணலாமா பண்ணக்கூடாதா, என்ன செய்ய தெரியல அப்படின்னு தத்தளிக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இப்படிப்பா இத பண்ணுன்னு ஒரு டைரக்ஷனை கொடுப்பாங்க. பாத்தீங்களா, அவர்கள் தேவன் தந்த உறவு. உங்கள் வெற்றிக்காக பாடுபடுவார்கள், உங்கள் துக்கத்தில் அவர்கள் கை கொடுப்பார்கள், உங்களுக்கு எச்சரிப்பை கொடுப்பார்கள். அவர்கள் தான் தேவன் தந்த உறவு. இவர் சொல்லுகிறது என்ன, நீ மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும் அப்படின்னா என்ன பண்றாரு, கவுன்சிலிங் பண்றாரு. ஒரு 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 ஆலோசனை என்ன பண்றாரு, ஒரு அழகான ஒரு ஆலோசனை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆலோசனையை கொடுக்கக்கூடிய ஆள் நமக்கு வேணும். சினத்திலே தத்தளிக்கிறோம்ல, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, செய்யலாமா செய்யக்கூடாதான்னு. அப்படிப்பட்ட நேரத்துல உங்க உறவு, ஒரு தெய்வீக உறவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். அப்படிப்பட்ட உறவை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். இந்த தாவீதுக்கு யோனத்தானை நல்ல ஒரு ஆலோசகராய் கர்த்தர் அங்க வைத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த ஒரு காரியம், 4வது வசனம். இல்ல 3 வாசிங்க. நான் புறப்பட்டு வந்து உமக்காக என் தகப்பனோடு பேசி. போதும். 4வது என்ன தெரியுமா, பரிந்து பேசுவான். லவ் பண்றது மட்டும் இல்ல, ராஜ்யத்தின் ரகசியத்தை சொல்வது மட்டும் இல்ல, எச்சரிப்பு கொடுப்பது மட்டும் இல்ல, ஆலோசனை கொடுப்பது மட்டுமல்ல, அதுக்கு மேல தகப்பன் கிட்ட போய் பரிந்து பேசுவான். பரிந்து பேசுகிற ஊழியம், பரிந்து பேசு. உனக்காக என் ஃப்ரெண்டு தாங்க, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றேன், கொஞ்சம் சேர்த்துங்க, நல்லவருங்க, கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாருங்க, கண்டிப்பா இதை முடிச்சிருவாருங்க. பரிந்து பேசக்கூடிய ஆட்கள் தான் தேவன் தருகிற உறவு. இல்ல கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க, இவனால செய்ய முடியாது, இவனால முடியாது, கொடுத்துறாத, இவன் என்ன பண்றான், நாசம் பண்றான் இந்த வேலை அப்படின்னு சொல்றானா, அவர்கள் ஆபத்தானவர்கள். அவர்கள் தேவன் தந்த உறவு இல்ல. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அவசியமும் இல்லை. உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆட்கள் வேணும். எனக்கு ஆண்டவர் மட்டும் இருந்தா போதும் சொல்லாத. ஹலோ, அப்பனா பரலோகத்தை தான் போய் வாழணும். சில பேர் அப்படிதான், ஆண்டவர் மட்டும் போதும்னா அப்ப உனக்கு என்ன இங்க வேலை? இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தார். பரலோக தேவனுக்கு மனுஷனுடைய தயவு வேணும். அதனால்தான் 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு, அதிகாரிகளை கையில போடுறாரு, அவருடைய வேலைகளுக்கு எல்லாம் தேவைப்படுறாங்க. சும்மா இல்ல அப்படியே எனக்கு வந்து ஆண்டவர் மட்டும் போதும், பிதா மட்டும் போதும், இயேசுவும் இல்லை. அப்போ நமக்கு மனுஷனுடைய உறவு அவசியம். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, உனக்காக ஒருவன் பரிந்து பேசுறான் அப்படின்னா அவர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட நல்ல உறவு. இப்போ நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, எவனாவது உங்களுக்கு பரிந்து பேசுறானா, உங்க உயர்வுக்கு, உங்க ஆசீர்வாதத்துக்கு, உங்க நன்மைக்கு பேசலனா வேஸ்ட்னு அர்த்தம். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்
ஒரு ஆபத்து வரும்போது எச்சரிக்காம இருக்கானா வேஸ்ட். சரியான பாதையில இப்படி போவாத இப்படி போன்னு சொல்றானா நல்ல ஒரு சொல்லாம வாய மூடின்னு இருக்கிறான்னு வச்சுங்களேன். எப்படின்னா விழுந்து போட்டோம், எப்படின்னா அடிப்பட்டோம், எப்படியாவது உதைப்பட்டோம், நானும் அடிப்பட்டல, நானும் இப்படிதானே சித்திரவதை அனுபவிச்சேன், நாசமா போட்டோம் நினைக்கிறானா, தயவு செய்து நீங்கள் அவர்களை விட்டு ஓடுங்கள். சரி, கடைசி பாயிண்ட் முடிக்கிறேன். 6ஆம் வசனத்தை வாசிங்க, முடிச்சிடலாம். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. the result இவ்வளவு விஷயம் பண்ணதுனால ஜெயிச்சிட்டான். இப்ப என்ன பண்ணா, யோனத்தான் தாவீதை காப்பாற்றினான். இப்ப சவுல் யார் எந்த நாவு சொல்லிச்சோ அவனை கொலை பண்ணியே தீர்னோன்னு அதே நாவு சொல்லுது, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவன் கொலை செய்ய படுவதில்லை. ஹலோ, நல்லா கவனிங்க. இதுதான் டிவைன் கனெக்ஷன், இதுதான் டிவைன் கனெக்ஷன், இதுதான் தெய்வீக உறவு, தேவன் தரும் நட்பு. இதுதான் வைத்தறிச்சல் பிடிச்சவங்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கவே முடியாது, சொந்தக்காரனா இருக்கவே முடியாது, பாஸ்டரா இருக்கவே முடியாது. நீங்க யோசித்து பாருங்க, யாராவது வீடு 2 செங்கல் எடுத்து வைக்கட்டுமே, 2 வீடு கட்ட 2 செங்கல் எடுத்து வைய, 2 செங்கல் வீடு கட்ட போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட், 2 செங்கல் எடுத்து வைய, அவன் பாவம் 4 நாள் சாப்பிடாம இருப்பான். நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த சர்ச்சை விசுவாசிகளே, நீங்க போயிட்டு வாடகை வீட்டில் இருக்கிறீங்களே, லீஸோ வாடகையோ, ஃப்ரெண்டு கிட்ட சொந்த டெஸ்டிங்க போடு, நான் ஒரு சொந்தமா இடம் வாங்கிட்டேன் ஈசிஆர்லன்னு சொல்லு. இல்லைன்னா இந்த மேடவாக்கம் உள்ள அங்க வந்து ஒரு அரை கிரவுண்ட் இடத்த வந்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சீரியஸா ஒரு வார்த்தை சொல்லு. அவன் கங்க்ராச்சுலேஷன் சொல்றானா இல்ல முகம் மாறுதா? ஓ, எங்க நீங்க நல்லா இருக்கும் பொழுது அவங்க சந்தோஷப்படுறாங்களா, துக்கப்படும் போது அவங்க கூட நின்று ஹெல்ப் பண்றாங்களா? அவர்கள் தான் தேவன் தந்த உறவு. யோபுக்கு கொடுத்த டிவைன் கனெக்ஷனா? யோபுக்கு டிவைன் கனெக்ஷனை கொடுத்தா தெய்வீக உறவை கொடுத்தாரு. வரவெல்லாம் இருக்கு, வெந்த புனல நீ அப்படிடா, நீ இப்படிடா, அப்படிடா போட்டு அவனை சமாதி கட்டிட்டானுங்க. அது டிவைன் கனெக்ஷன் இல்ல. தாவீது கிடைச்சதுதான் டிவைன் கனெக்ஷன், எலிசபெத் கிடைச்சதுதான் டிவைன் கனெக்ஷன். உங்களுக்கும் அப்படிப்பட்ட டிவைன் கனெக்ஷனை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா.